உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம், வேலை எல்லாமே மூணாவது. முதல்ல உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. ரெண்டாவது உங்க குடும்பம். யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு வேலை வேலை வேலைன்னு போயிறாங்க. அதே நேரத்தில் ஊழியத்துக்கு கூப்பிட்டு பாருங்க, அதெல்லாம் காலையில் வந்துடுவாங்க. சில சகோதரிமார்கள்லாம் 9 மணிக்கு ஜெபம்னு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. 10 மணிக்கு பெண்கள் உபவாச ஜெபம், ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. வீட்டு கூட்டம் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. பாஸ்டரும் பாஸ்டரமோ என்ன நினைப்போம் தெரியுமா? அந்த சிஸ்டர் இருக்காங்க பாருங்க, ஊழியன்னா அவ்வளவு வாஞ்ச ஓடி வருவாங்க. வீட்டுக்கு போய் பாருங்க, சோறு இருக்காது, சாப்பாடு இருக்காது. கணவர் வருவார், வீட்டில் சாப்பாடு இருக்காது. பையன் ஸ்கூல்லேருந்து வருவான், சாப்பாடு இருக்காது. கணவர் கேட்பார், ஒரு சாப்பாடு கூட செய்யலை. இந்த அம்மா சொல்லும், பிசாசு மாதிரி பேசுகிறாப்புல, நான் ஊழியத்துக்கு போகிறேன், சாப்பாடா முக்கியம். இதுவே அந்த ஆள் சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஊழியத்துக்கு போகிறேன், அரிசி பருப்பு வாங்க மாட்டேன். அப்போ மட்டும் என்ன சொல்லுவிய? ஊழியம் ஊழியம் ஊழியன்னு போனால் சோறு எப்படி வரும் கேட்பீங்க இல்லை? அதே கேள்வி இப்போ அவர் கேட்பார்ல. உங்களை ஊழியம் பண்ண வேணான்னு சொல்லலை, உங்களுடைய முதல் சாட்சி உன் வீட்டுக்குள்ளே இருக்கு. குடும்பம் சரியில்லாமல் நீ வெளியே ஊழியம் என்ன சக்ஸஸ் பண்ணியும் பிரயோஜனமே கிடையாது, வேஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இங்கே வந்து உட்காந்துருப்பான், ஆண்டவரே எத்தியோப்பியாவை ரட்சியும் ஆண்டவரே, பர்மாவை ரட்சியும் ஆண்டவரே. பையன் ரட்சிக்கப்படாமல் இருப்பான், அவன் பையன் ரட்சிக்கப்படாமல் இருப்பான். எத்தியோப்பியா ரட்சிக்கப்படணும், ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்படணும், சைனா ரட்சிக்கப்படணும். வீட்டில் இருக்கிற பையனும் பொண்ணும் ரட்சிக்கப்படாமல் இருக்கும். அதை வேற வந்து சாட்சி வேற சொல்லும், என்னன்னே தெரியல, என் பையனும் சர்ச்சுக்கே வர மாட்டான், அவனுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் வீட்டில் இருங்க, அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். நடந்த சம்பவம். ஒரு நாங்கள் இருந்த சபையில் நடந்த சம்பவம். ஒரு சகோதரி அப்படித்தான், எல்லா ஊழியத்திலும் இருப்பாங்க பாருங்க. அவங்கள பார்த்து ஒரு நாள் ரொம்ப அப்படி நான் பெருமைப்பட்டேன். சே, என்ன அந்த அக்கா இப்படி மினிஸ்ட்ரி இருக்கிறாங்களே. 9 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, 10 மணிக்கு இங்கே ஒரு வீட்டு கூட்டம், அங்கே ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், இங்கே ஒரு தெரு பிரசங்கம், பயங்கரம். ஒரு நாள் அந்த அக்கா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன? என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசேன் அப்படின்னு. அவன் ரொம்ப அரகண்ட்டாக இருக்கான், ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறான், கத்துறான், எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு, அப்போ காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற காலம், அந்த பையனை பார்க்க போனேன். பார்க்க போனோடனே நான் சொன்னேன், தம்பி அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு. அவன் சொன்னான், முதல்ல அவங்கள வீட்டில் இருக்க சொல்லுங்கண்ணே. நாங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே யார் காரணம்? யார் காரணம்? எங்கள் அம்மா தான் காரணம். நாங்கள் வர்ற அன்றைக்கி ஒரு நாள் கூட என்ன கிடையாது, எங்கள் வீட்டில் சாப்பாடு கிடையாது. நாங்கள் என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நான் சாப்பிட்றேன், ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போகிறான், சாப்பாடு செஞ்சு வைக்க மாட்டாங்க. கேட்டால் ஊழியத்துக்கு போகும்போது நீங்கள்லாம் எனக்கு உதவி செய்யணுங்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய குடும்பம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சகோதரிகள், குடும்பம் என்பது உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு. இந்த குடும்பத்தை உங்களையும் சேர்த்து பார்க்குற பொறுப்பு தான் கணவன் கையில் இருக்குது. அவர் வீட்டுக்கு வெளியே போய் பாதுகாப்பாக இருக்கணும், நீ வீட்டுக்கு உள்ளே பாதுகாப்பாக இருக்கணும். நீ இந்த சம உரிமை பெண் உரிமைலாம் நான் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு ஆண்டவர் சம உரிமை கொடுக்க சொல்லியிருக்காரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களை யாரும் அடிமையாக நடத்தக்கூடாது, அதில் எந்த தப்பே கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரைமரி பொறுப்பு என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்கிற முதல் ஆத்மாவை காப்பாற்றணும். பாருங்க, நோவா வந்து பேழை கட்டுறாரு. நோவா சொல்கிற விஷனை யோசித்து பாருங்க. நோவா வந்து ஒரு தரிசனம் சொல்கிறார். யார்கிட்ட வந்து சொல்வார்? முதல்ல மனைவி கிட்ட சொல்கிறார். என்ன தரிசனம்? உலகமே அழிய போகுது, உலகமே அழிய போகுது. இதில் ஜனங்களை நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு போட்டு கட்ட சொல்கிறாரு, நாம் ஒரு பேழை கட்ட போகிறோம். இந்த தரிசனத்தை இன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏமா உலகம் அழிய போதான், ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற போகிறாராம், நாம் இருக்கிறதெல்லாம் விற்று ஒரு போட்டு கட்டுவோம், உனக்கு எதுவும் பைத்தியமாயோ? அந்த அம்மா கேட்கும் அடுத்த கேள்வி, உலகமே அழிய போது நீ மட்டும் தப்பிப்பியோ? கேட்குமா கேட்காதா? இப்போ இருக்கிற அம்மா கண்டிப்பாக கேட்கும்.
அந்த அம்மா அந்த கேள்வியை கேட்கவே இல்லை. சரி, நோவா சொன்னது நாளைக்கு ஒரு வாரத்தில் 10 நாளில் நடந்துச்சா? நோவா சொன்னது 100 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. 100 வருஷமும் நோவா சொன்னது அந்த அம்மா நம்பிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! நோவா சொன்ன விஷயம் அந்த அம்மா என்ன சொல்லுது? நம்புச்சு. வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அந்த 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ அந்த 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 விஷன் மனைவி ஏற்றுக்கொள்ளணுமே. ஏற்றுக்கொள்றது கூட ரெண்டாவது. ஓகே, ரைட்டு. சிலது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுதோ இல்லையோ, நாய்க்கு வாக்கப்பட்டுட்டோம், கடி வாங்கித்தான் ஆகணும், என்ன செய்ய அப்படின்ட்டு ஏற்றுக்கிறதுலாம் ஒன்று இருக்கு. இந்த ஆள் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பான், இப்படியே பொழப்பு, சரி வேறு வழி இல்லை, நமக்கும் வேறு வழி இல்லை, சொல்லி தொலை அப்படின்னு சொல்கிற கேஸெல்லாம் இருக்குது. அப்படி கூட ஏற்றுக்கிட்டதா வச்சுப்போம். ஆனால் அந்த கணவனுடைய விஷனை 3 வாலிப பசங்கக்குள்ளே கொண்டு போச்சு பாருங்க அந்த அம்மா. பசங்கக்குள்ளே கொண்டு போனது கூட மாத்திரம் இல்லை, மருமக கிட்ட கொண்டு போச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களால் முடியவே முடியாதது, சான்ஸே கிடையாது. பேழையை ஆண்டவர் 3 அடுக்காக கட்ட சொன்னார். ஆனால் இப்போ சொன்னீங்கன்னா பேழையில் 3 அடுக்கு இருக்கோ இல்லையோ 3 ரூம் இருந்திருக்கும், அட்டாச்சு பாத்ரூமோட. அது அவங்க ரூமு, இது எங்கள் ரூமு. உங்கள் அம்மாவை என் ரூமுக்கு வர வேணான்னு சொல்லு, நான் உங்கள் அம்மா ரூமுக்கு வரமாட்டேன். நோவாவுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருந்திருக்குமே ஒழியா, இன்றைக்கி பல நோவா பேழையே கட்டுறதில்ல. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சில கணவன்மாரை நம்ம திட்டுறோம்ல, அவர் என்னங்க காலங்காத்தால் 6 மணிக்கு சட்டையை போட்டு போயிடுறாரு. அவன் ஏன் போகிறான்? வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள கிளம்பிடணும்னு முடிவு பண்ணுறான். அவன் 7:30 மணிக்கு காப்பியில் வார் ஸ்டார்ட் ஆகும் கிச்சனில். யாராவது ஒருத்தர் முழிச்சா கூட இவன் வீட்டை விட்டு கிளம்பிடுறான். ஆண்டவரே கொஞ்சம் லேட் பண்ணிட்டனே, முழிச்சிட்டாங்களே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அவனுக்கு வாய் திறக்கிறதுக்குள்ளே போயிடணுமே. சில கணவன் பாருங்கள், கிளம்பி வெளியே போகும்போது அர்ஜென்ட்டாக ஓடுவான் தெரியுமா? டைம் ஆச்சு நான் போகிறேன். ஏன்னா நின்று கேட்டானா மாட்டிப்பான். அவன் ஓடுறான் தெரிச்சு. யோசிச்சு பாருங்க, நோவா பேழையை கட்டுறாப்புல எத்தனை வருஷம்? 100 வருஷம். மனைவி அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதை தன் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. 3வது பாயிண்ட், அந்த 100 வருஷமாக அந்த அம்மா மருமகளோட இருந்திருக்குது. 100 நாள் இருக்க முடியாது உங்களால். அப்படி இருந்துட்டீங்கன்னா கணவன் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறான், வெற்றிகரமாக 100வது நாள். ஆமாவா? உங்கள் சந்தோஷத்துக்கு காரணம் என்னவோ? எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பாருங்க. இல்லை, நிஜம், உண்மைதான். அவனால் முடியல பாவம். 100 வருஷம் கட்டி முடிச்சு பேழையை கட்டி இந்த விஷனை கொண்டு போனான்ல அந்த அம்மா, ஏற்றுக்கொண்டுச்சுல்ல, குடும்பத்தை காப்பாத்துச்சுல்ல, அதனுடைய விளைவு குடும்பமே காப்பாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவம் இல்லையே. இன்னைக்கு குடும்பத்தை நம்ம உடச்சிக்கிட்டுல இருக்கிறோம். இன்னைக்கு குடும்பம் 2 பெண் பிள்ளைகளை அவ்வளோ சோதமுக்குள்ள அவளை கரெக்டாக வளர்த்த தாய். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சோதம் அளவுலாம் இன்னைக்கு கிடையாது, நமக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோமே ஒழிய அவ்வளவு மோசம் இல்லை இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? முடியாது, கஷ்டம், என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எனக்கு அடங்க மாட்டேங்குது. ஏன் மாட்டேங்குது? வெரி சிம்பிள். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து சொல்லி பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நாம முதல்ல இருக்கணுமே வீட்டில், நாம இருந்து பார்க்கணுமே. நாம இன்னைக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்ம கொடுக்கறதில்ல. இன்னைக்கு பெற்றோர் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். எத்தனை பிள்ளைகள், நான் பிள்ளைகளையும் சேர்த்து சொல்கிறேன், எத்தனை பிள்ளைகள் அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை, சின்ன வயசில் நடக்கிற கொடுமைகளை பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. பணம் முக்கியம், நான் இல்லைன்னே சொல்லலை. பணத்தை விட குடும்பம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வசதி குறைவாக கூட இருக்கட்டும், ஆனால் குடும்பம் இருக்கணும். வசதிக்காக குடும்பம் போயிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வசதிக்காக குடும்பத்தை தொலைச்சிட்டான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த லோத்துவின் மனைவியை பற்றி சொல்லும்போது, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் நீங்கள் லூக்கா 17 வாசிச்சிங்க இல்லையா? அந்த லூக்கா 17 கூட பாருங்க, ஒரு வசனம் இருக்குது, 32 வாசிங்க பார்ப்போம். 17:32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். வசனம் தெளிவாக இயேசுவே சொல்றாரு, ஜஸ்ட் ரிமெம்பர்,
த ஒய்ஃப் ஆஃப் லோத். லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஏன் நினச்சிக்கணும்? ஆண்டவர் உங்களை சேஃப்கார்டு பண்ணி தான் வச்சிருக்கிறார் உங்கள் ஃபேமிலியை. பல நேரங்களில் உங்கள் ஃபேமிலியில் நடக்கிறதான மிக முக்கியமான சம்பவத்தை கவனிக்கணும். லோத்துவின் மனைவியை திரும்பி பார்த்தாங்க, உப்பு தூணானாங்கன்னு சொல்கிறோமே, அந்த அம்மா கிட்ட எவ்வளவு நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நல்ல குவாலிட்டிலாம் அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? சோதோம்குள்ள முழு சிட்டியும் கெட்டு போயிருக்குது, 100% கெட்டு போயிருக்கு. அந்த சிட்டிக்குள்ள 2 வாலிப பிள்ளைகளை உண்மையாய் உத்தமமாய் அந்த தாய் வளர்த்திருந்தா. இன்னைக்கு பல தாய்கள் பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுற காலம். இன்னைக்கு பல தாய்கள் பிள்ளையின் மேல் அக்கறை இல்லாத காலம். ஆனால் அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மொத்த சோதமும் அழிய போகுது. அழிகிற சோதமுக்குள் 2 பெண் பிள்ளைகளை அவள் பத்திரமாய் பாதுகாத்தாள். அவ மட்டும் இல்லை, லோத்தோட 2 அந்த பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. வசனம் சொல்லுது, அந்த 2 பெண் பிள்ளைகளும் சோரம் போனாள். அப்படின்னா அந்த தாயோடைய ஃபேமிலியில் அந்த தாயோடைய இம்பார்ட்டன்ஸை கவனிச்சு பாருங்க. அவளுடைய ரோல் எப்படின்னு பாருங்க. அவள் ஒரு ஆள் அந்த டோட்டல் சோதோமில் தான் குடும்பத்தை 2 பெண் பிள்ளைகளை பத்திரமா வளர்த்து எடுத்திருக்கிறா பாருங்க. நம்ம சும்மா சொல்கிறோம், லோத்துவின் மனைவி உப்பு தூணானால் அந்த அம்மா கிட்ட அந்த தப்பு இருந்துச்சு, யாரும் இல்லைன்னே சொல்லலை, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அந்த அம்மா கிட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன, பாசிட்டிவ் என்ன? எப்பேற்பட்ட இடத்திலும் அந்த பெண் பிள்ளைகளை அவ்வளவு பாவத்தின் தேசத்தில் பத்திரமா வளர்த்துட்டா பாருங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பேர் சொல்கிறோம், ஐயோ பிள்ளைகளை வளர்க்க முடியல, பயமாக இருக்குது, பிள்ளைகள் போகிற போக்கு சரியில்லை. ஒரு தாய் ஒரு முறை எங்ககிட்ட சாட்சியை பகிர்ந்து கொண்டார். உண்மையிலே அந்த தாயோடைய சாட்சியை கேட்கும்போது வருத்தமாக இருந்துச்சு. இப்போ கூட நான் அதை சொல்கிறதுக்கு காரணம் மற்ற பெண் பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு 15-16 வயசு பிள்ளை வெளிநாட்டில் வளர்க்குறாங்க. அந்த பெண் பிள்ளையோடைய சுபாவம் அந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஆனால் ஆவிக்குரிய தாய் தான். ஒரு நாள் அந்த தாய் அந்த பெண் பிள்ளையை கண்டிக்கும் போது அந்த பெண் பிள்ளை என்ன செஞ்சாலும் தெரியுமா? கோவத்தில் போட்டிருந்த செருப்பு தூக்கி அடித்தாலாம் தாயை. அவளுக்கு வெறும் 15 வயசு தான். அந்த தாய் அழுவுறா, என் மக இப்படி இருக்கிறா, நான் என்ன செய்ய முடியும்? நிறைய பெற்றோர் இன்னைக்கு அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு. ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்வே பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒரு மகள், கல்யாண வயது உள்ள ஒரு மகள் சொல்கிறா, சோதோமுடைய இதே காரியம் அப்படியே சொல்கிறா, நான் இன்னொரு பெண்ணை நான் திருமணம் பண்ண போகிறேன். அந்த பெற்றோரில் தகப்பன் நார்வேக்காரரு, அவருக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியல, அதெல்லாம் அங்கே தப்பு கிடையாது. உடனே அவர், அது உன்னுடைய உரிமைமா, யூ கேன் டூ அப்படின்ட்டாரு. ஆனால் இது ஆவிக்குரிய தாய், கர்த்தருக்குள் இருக்கிற தாய். இவளால் அதை பொறுத்துக்கவே முடியல. அவள் சொல்லிட்டா, ஒரு காலம் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு. உடனே அவள் சொல்கிறா, மக உன் பர்மிஷனில் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். தகப்பனும் அதுக்கு ஆதரவாயிட்டார். ஆனால் அந்த தாய் சொல்கிறா, ஒரு நாள் இது நடக்க நான் விடவே மாட்டேன். என்ன செய்வேன்? சட்டப்படி தடுக்க முடியாது என்னால். சட்டப்படி தடுத்தா சட்டம் எனக்கு எதிராக மாறி என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுரும், தாயை பிடிச்சி போட்டுரும். சட்டப்படி என்னால் தடுக்க முடியாது, ஆனால் என்னால் ஒரு வகையில் தடுக்க முடியும், ஆவிக்குரிய விதத்தில் அதை என்னால் தடுக்க முடியும். அவள் ஜெபித்தாள், உபவாசம் பண்ணினாள், தேவ சமூகத்தில் கதறினாள். ஒரு நாள் வந்தது, அந்த மகள் ஃபோன் பண்ணும்போது சொன்னா, நான் அந்த பொண்ணை திருமணம் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொன்னா. இதே தாய்க்கு, திட்டிட்டு போன தாய்க்கு அவள் சொல்கிறா, நான் திருமணம் பண்ண போகிறதில்லை அப்படின்ற. தாய்க்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், கர்த்தர் கிரியை செய்கிறார். அவள் சொல்கிறா, ஏதோ நீ பண்ணியிருக்க, ஆனால் ஏதோ நீ செஞ்சுருக்க, ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, நான் அந்த மகளை என்ன செய்ய போகிறதில்லை. இப்போ இதுதான் ஒரு தாயினுடைய ரோல். சபை வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும், சபைக்குள்ளேயா இருக்கட்டும், ஒரு தாயை கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நானும் வேலைக்கு போகணும், நானும் சம்பாதிக்கணும். உங்களை வேணான்னு சொல்லலை. குடும்பத்தில் 2 பேரும் வேலைக்கு போனால் தான் சம்பாத்தியம் பண்ண முடியும், அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொள்வது, அது உங்களுடைய இஷ்டம். ஆனால்
நீங்கள் வேலைக்கு போகிறது எக்ஸ்ட்ரா பொறுப்பு, நீங்கள் குடும்பத்துக்காக வேலை செய்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரைமரி பொறுப்பு என்ன தெரியுமா? உன் குடும்பத்தை காப்பாற்றுவது. ஒரு கணவனால் முடியாது, ஆனால் அது ஒரு தாயால் தான் முடியும். ஒரு கணவன் இல்லாமல், ஒருவேளை கணவன் இறந்துட்டா சொல்கிறேன், இறந்துட்டா ஒரு தாயால் ஒரு குடும்பத்தை தனியாக நின்று நடத்துறதுக்கு முடியும். ஆனால் ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு கணவனால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன்னா தாயோடைய ரோல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஈஸியாக, அந்த காலத்துலலாம் பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் தாய் வெளியவே போகாது. அப்படி போகிறதா இருந்தால் அந்த பிள்ளையும் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போகும். இப்பெல்லாம் பெண் பிள்ளையை விட்டுட்டு அது பாட்டுன்னு கிளம்பி போயிடுது. அதெல்லாம் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. எப்படித்தான் இந்த எண்ணம் வருதுன்னே தெரியல. கேட்டால் சொல்லுது, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா, பெண் உரிமை இல்லையா? இருக்கு, யார் இல்லைன்னா. பட் உனக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்தாரே, உன்னை நம்பி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு. இல்லை இந்த கணவனுக்கு அந்த பொறுப்பெல்லாம் இல்லையா? அதுதான் இருக்காதே. அதான் காலங்கத்தில் 6 மணிக்கு கிளம்பி போயிருமே, சாயங்காலம் 6 மணிக்கு 8 மணிக்கு தானே வரும். கேட்டால் அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்ல போகிறாரு? இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த 2 டைலாக் தான். இந்த குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்கிறேன், உழைச்சி நான் ஓடா போயிட்டேன். ஆனால் அவரை பார்த்தா அப்படிலாம் இருக்காது. நல்லா பலுகி பெருகி தான் இருப்பார், முன்னும் பின்னுமாக. பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் கணவனை குறையா சொல்லலை, கணவனுக்குரிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றணும், வேலி அடைக்கணும், சம்பாதிக்கணும், எல்லாம் அவரோட வேலை. மனைவிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதான பிள்ளைகளை, அடுத்த ஜென்ரேஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. சிலது விட்டுட்டு ஊராக சுற்றி திரியும், பெண் பிள்ளைகளை விட்டுட்டு சுத்தம். கேட்டால் அதில் ஒரு பெருமை வேற உங்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள்லாம் பல இடங்களுக்கு, என்னத்துக்கு நீங்கள் போங்க, அப்படியே போகிறீங்களா, பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க. அந்த பெண் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சுன்னா, ஏதாவது நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுன்னா, அது சாகிற வரைக்கும் அது மைண்டில் அது பதிஞ்சிரும். அதை மாற்றவே முடியாது. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அந்த தாயினுடைய ரோல் எப்பேற்பட்டதுன்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பெற்றோர் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர், குறிப்பாக ஒரு சில பெற்றோரை பார்க்குறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பெண் பிள்ளையை விட்டுட்டு தாயும் தகப்பனுமே புறப்பட்டு போகுது. சில சாட்சியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படா இவ்வளோ கொடூரமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னு தோணுச்சு. எப்படி இவ்வளோ கொடூரமாக மாறிட்டீங்க? பெண் பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு கணவனும் மனைவியும் புறப்பட்டு போயிட்டாங்களாமா. 1 வாரம் 10 நாள் வீட்டில் யார் இருக்கா? அதெல்லாம் அவள் இருந்துப்பா. ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்கக்கூடாதது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு யார் பொறுப்பு சொல்கிறது? கர்த்தருக்கு எப்படி கணக்கு கொடுப்பீங்க? பாருங்க, நோவா பேழையை கட்ட சொன்னார் கர்த்தர். எதுக்கு கட்ட சொன்னார்? பூமியில் உள்ள எல்லா வித்துக்களையும் பத்திரமாய் காப்பாற்றும்படி கர்த்தர் கட்ட சொன்னார். அதான் கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்ததான காரியம். ஆனால் நடந்தது என்ன? எபிரேயர் 11 சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். ஆண்டவர் சொன்னது உலகத்தை காப்பாற்ற சொல்லி. அவன் சொல்றான், நான் உலகத்தை காப்பாத்துறேன், முதல்ல யாரை காப்பாத்திக்கிறேன்? என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். எஸ், அதான் கரெக்ட். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம், வேலை எல்லாமே 3வது. முதல்ல உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. 2வது உங்க குடும்பம். யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.